வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தொகுப்பு இது. திண்ணை டு சென்னை வழங்குவதற்காக சேலத்திலிருந்து ஐஸ்வர்யாவுடன் சென்னையிலிருந்து பாக்கியலட்சுமி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு கடும் எதிர்ப்பு. உணவகங்கள், மருந்தகங்கள் இன்று முழு அடைப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு தமிழக அரசு அறிவிப்பு. பாலில் கலப்படம் உள்ளதாக அதிமுக அரசு பொய் கூறுகிறது. டிகேஎஸ் இளங்கோவன் பகிரங்க குற்றச்சாட்டு. காலா திரைப்படத்தின் கதைக்கரு மற்றும் தலைப்பு தன்னுடையது. சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ராஜசேகர் என்பவர் புகார். இனி விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் மக்களை வாட்டி வதைத்து வந்த கத்திரி வெயில் முடிவடைந்துள்ள நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கேரளாவில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி தென்னிந்திய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழையும், தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக சிவகங்கை, குளச்சல் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அனைத்து அரசு பணியிடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பணியிடங்களிலும் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு உள்ளது. இதை 4% உயர்த்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு 1% இடஒதுக்கீடும், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 1% இடஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது. கை கால் பாதிக்கப்பட்டோருக்கு 1% இடஒதுக்கீடும், அறிவு சார்ந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு 1% இடஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது. கல்வி, பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு நிதியுதவி பெறும் அமைப்புகள் ஆகியவற்றில் இடஒதுக்கீடு பொருத்தம். மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீட்டை 4% உயர்த்தியது. இந்நிலையில் தமிழக அரசும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக அரசு அறிவித்தபடி குறைந்த விலைக்கு பால் விற்பனை செய்யாமல் பாலில் கலப்படம் உள்ளது என பொய் கூறுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் விற்பனையில் நடைபெறும் முறைகேடுகள் காலப்போக்கில் வெளிவரும் என்றார். செய்கிறார்கள் என்னவென்று புரியவில்லை. முதலில் அனைத்து பால்களையும் கொள்முதல் செய்து விலை குறைத்து விற்பதாக தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள். விலையை குறைக்கவும் இல்லை. தனியார் பால் நிறுவனங்கள் மட்டும் கலப்படம் செய்வதாக சொன்னார்கள். ஏற்கனவே ஒரு வழக்கில் இவர்களுடைய கட்சியை சார்ந்த ஒருவரே பல கோடி ரூபாய் பாலிலே கலப்படம் செய்ததாக கைது செய்யப்பட்டு அவர் அந்த வழக்கே நடைபெறாமல் விடுதலை செய்யப்பட்டும் இருக்கிறார். மிருகவதை தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மாட்டிறைச்சி சாப்பிட எந்த ஒரு தடையும் இல்லை என பாஜக தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, மாட்டிறைச்சி உண்பதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது என கூறி எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருவதாகவும், இது மிருகவதை தடை சட்டம் தானே தவிர மாட்டிறைச்சி உண்பதற்கான தடை சட்டம் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மிருக வதை தடை சட்டம் தானே தவிர மாட்டு இறைச்சி தடை சட்டம் கிடையாது. இன்னொன்று, யாரின் உணவு பழக்கங்களுக்கும் யாரும் தடை போடவில்லை. அண்ணன் திருநாவுக்கரசர் சொல்றார், நாங்க என்ன சாப்பிடணும்னு பாஜக தலைவர் முடிவு செய்ய முடியாது, பிரதமர் முடிவு செய்ய முடியாது. தனி மனித உரிமை காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது. தனி மனித உரிமையின் குரல் வலை நெரிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியின் அவசர நிலை காலத்துல தான். இப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாநிலம் சுதந்திரமாக நடைபெறுவதற்கு மத்திய அரசு எல்லா உதவிகளையும் செய்கிறது. மாட்டிறைச்சிக்கு தடை கிடையாது. மாட்டிறைச்சி சாப்பிடுவதற்கு தடை
அனைவருக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்குவதற்கான பணி முழுவீச்சில் நடந்து கொண்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை தனியார் ஹோட்டலில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக பொது விநியோக திட்டம் முழு கணினி மயமாக்குதல் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜா மற்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்குவதற்கான பணி முழுவீச்சில் நடந்து கொண்டிருப்பதாகவும் இந்த பணி தாமதமாவதற்கான காரணம் பிழைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக மட்டும்தான் என்றும் தெரிவித்தார். ஸ்மார்ட் கார்டில் தவறு ஏதேனும் இருந்தால் உடனே திருத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இதனை விளக்குவதற்காக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாட்டில் 1,96,000 குடும்ப அட்டைகள் இன்னும் பதிவு செய்ய வரவில்லை எனவும் அதற்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆங்கிலத்தில் தான் பெயர் முகவரி இருக்கிறது. தமிழகத்தில் தமிழில ஸ்மார்ட் கார்டு கொடுக்கப்பட வேண்டும், கணினிமயமாக்கப்பட்ட குடும்ப அட்டை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அப்படியே ஆதார் அட்டையில் இருக்கிற பெயர் ஸ்மார்ட் கார்டில் தமிழில் டிரான்ஸ்லேட் செய்யப்படுகிறது. அப்படியே அதனை மொழிபெயர்க்கிற பொழுது சில தவறுகள் இதுவரை வந்து கொண்டிருந்தது. அந்த தவறுகளும் வராமல் இருப்பதற்கு வட்ட அளவில் குழுக்கள் அமைத்து அந்த குழுக்கள் மூலம் சரி செய்யப்பட்டு பின்னாலே ஸ்மார்ட் கார்டாக மாற்ற வேண்டும் என்கிற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. விவசாய கடன் தள்ளுபடி குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து தமிழ்நாடு கூட்டுறவு மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. இதில் 5 ஏக்கர் வரை விவசாய நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு மட்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் நாகமுத்து, எம் வி முரளிதரன் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் மூலம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் தமிழக அரசு கடந்த ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி பிறப்பித்த அரசாணையில் 5 ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி சலுகை என்பதை நீக்கிவிட்டு அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அந்த அரசாணையை தமிழக அரசு மாற்றியமைத்து 3 மாதங்களுக்குள் புதிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருப்போரின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. பிறந்த நாளில் கருணாநிதியை நேரில் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். 80 ஆண்டு கால பொது வாழ்வில் தமிழ் சமுதாயத்தின் மேன்மைக்காக ஓய்வறியாமல் தொடர்ந்து உழைத்து தொண்டால் பொழுதளித்த கருணாநிதி உடல்நலன் குன்றி தொடர் சிகிச்சையிலும் ஓய்விலும் இருப்பதால் கருணாநிதியின் பிறந்தநாள் அன்று அவரை நேரில் காணும் வாய்ப்பு நிச்சயம் கிடைத்திடும் என்று எதிர்பார்ப்பில் இருக்கும் கட்சி தொண்டர்கள் அவருக்கு இன்னும் சிறிது கால ஓய்வு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக நோய் தொற்று ஏற்படாமல் தவிர்க்க கருணாநிதியை பார்வையாளர்கள் சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கண்டிப்புடன் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். கருணாநிதி விரைந்து நலன் பெற உறுதுணை செய்யும் வகையில் கட்சி தொண்டர்கள் நேரில் சந்திப்பதை தவிர்ப்பதே அவருக்கு தரக்கூடிய சிறந்த பிறந்தநாள் பரிசு என்பதையும் உணர்ந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்களை தமிழக அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் 5 ஏக்கருக்கும் அதிகமாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பது ஏற்க முடியாதது மட்டுமின்றி கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து கடும் வறட்சி வாட்டி வதைத்து வரும் நிலையில் அனைத்து விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கை அதன் கொடுங்கரங்களால் பேரழிவை கட்டவிழ்த்து விடும்போது சிறு குறு உழவர்கள் பெரிய உழவர்கள் என வகை பிரித்து பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கொள்கை முடிவு என்பன போன்ற நிராகரிக்கப்பட்ட சொத்தை வாதங்களை மீண்டும் மீண்டும் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் 5 ஏக்கருக்கும் அதிக நிலம் வைத்துள்ள உழவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் வழங்கிய பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும்
முடிந்தால் பொதுத்துறை வங்கிகளில் உழவர்கள் வாங்கிய கடன்களையும் தமிழக அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காலா திரைப்படத்தின் கதை தலைப்பு தன்னுடையது என ராஜசேகர் என்பவர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். 1996ஆம் ஆண்டே காலா தலைப்பை பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் அவர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். படத்தின் காட்சிகள் அனைத்தும் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. இப்படத்தின் ஷூட்டிங் தற்பொழுது மும்பை தாராவியில் நடைபெற்று வருகின்றது. சில தினம் முன் இப்படத்தின் ஷூட்டிங் சென்னையில் பிரசாத் லேபில் தாராவி அமைப்பு போல் ஒரு செட் செய்யப்பட்டு காட்சிகளை படமாக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது நிஜமாகவே மும்பை தாராவியில் ஷூட்டிங் நடைபெற்று வருகின்றது. சூப்பர் ஸ்டாரை வைத்து பொது இடத்தில் ஷூட்டிங் செய்வது மிக கடினம். ஆனால் அதையும் தாண்டி ரஞ்சித் விடாமுயற்சியால் படமாக்கி வருகின்றார். இந்நிலையில் தாராவியில் நடக்கும் ஷூட்டிங்கை ரசிகர்கள் போனில் படமாக்கி இணையதளத்தில் வெளியிட்டனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு எதிராக தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்தது. இது பல்வேறு வர்த்தக துறைகளிலும் எதிர்ப்புகளை கிளப்பியது. ஜிஎஸ்டி வரி விதிப்பின்படி இந்தியா முழுவதும் ஒரே வரி என சரக்கு மற்றும் சேவை வரிகள் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த 4 வகையில் அதிகபட்சமான வரி விதிப்பு 28% அதன்படி சொகுசு உணவகங்கள் மற்றும் பார் வசதி உள்ள உணவகங்களின் வரி விகிதம் கணிசமாக உயர்ந்துள்ளது. அத்துடன் மருந்து பொருட்களின் இணைய விற்பனைக்கு வழங்கப்பட்ட அனுமதி நாடு முழுவதிலும் உள்ள மருந்து கடை வணிகர்களின் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மருந்து வணிகர்களை பொறுத்தவரையில் இணையத்தில் மருந்து விற்பனை நடைபெற்றால் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழகத்தின் பெரும்பாலான சிறு குறு கடைகளும் வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மருந்து கடைகளும் முழு அடைப்பில் ஈடுபட்டுள்ளன. ஆன்லைன் பார்மசி மற்றும் போர்ட்டல் எதிராக இந்த ஒரு நாள் கடையடைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 400 கடைகளுக்கு மேல் நாங்கள் கடையடைப்பு செய்திருக்கிறோம். இதில் என்னவென்றால் போர்ட்டல் என்ற திட்டத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய விளைவுகள் கஷ்டங்களை நாங்கள் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சேவையுடன் அதிக வேலைப்பளுவை எங்களுக்கு ஈடுபடுத்தும் போது எங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்பட அனைத்து ஊர்களிலும் பெரம்பலூரின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள உணவகங்கள் மற்றும் மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அங்கு வர்த்தக வளாகங்களும் மதுபான கடைகளும் முழு அடைப்பில் ஈடுபட்டுள்ளன. இதேபோன்று தூத்துக்குடியில் சாலையோர சிற்றுண்டிகள் முதல் நட்சத்திர ஹோட்டல்கள் வரை அனைத்து உணவகங்களும் முழு அடைப்பில் ஈடுபட்டுள்ளன. கன்னியாகுமரியை பொறுத்தமட்டில் தக்கலை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உணவகங்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. உரிமைக்காகவும் தேவைகளுக்காகவும் போராட்டங்களும் முழு அடைப்புகளும் நடத்தப்பட்டாலும் அதில் பெரிதும் பாதிப்படைவது சாமானிய மனிதர்கள்தான் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். அதனை எடுத்துக்காட்டும் வகையில் தற்போது நடத்தப்படும் போராட்டத்திலும் உண்ண உணவகங்கள் இன்றியும் மருந்துகளை வாங்க முடியாமலும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோவை தனியார் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் நோயாளிகள் அவசரமாக வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜெம் தனியார் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் முதல் தளம் முழுவதும் புகை மூட்டமாக இருந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு 5 தீயணைக்கும் வாகனங்களில் விரைந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அவசர உதவிக்காக அருகிலுள்ள மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டனர். இந்த தீ விபத்து தொடர்பாக புளியங்குளம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கூறியுள்ளார். இதனிடையே யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என மருத்துவமனை தலைவர் பழனிவேலு தெரிவித்துள்ளார். காலையில் 7:25க்கு
ஒரு ஷார்ட்ஸ் ஒரு இடத்துல ஃபியூம்ஸ் பார்த்தோம். அந்த ஃபியூம்ஸ் பார்த்த உடனே அது வந்து என்னென்னு எங்களுக்கு தெரியாததுனால சேஃப்டிக்காக உடனே என்ன பண்ணோம், அனௌன்ஸ் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணோம். ஆலங்குடி அருகே நடைபெற்று வரும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான தொடர் போராட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதனால் நெடுவாசல், நல்லாண்டார் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை இவர்களை கண்டுகொள்ளாத தமிழக அரசும் மத்திய அரசும் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் போராட்டமானது 48வது நாளை எட்டியதை அடுத்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு அங்கு நடைபெற்று வரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்கு வந்து வியாபாரம் என்ற நோக்கிலே இந்தியாவை அடிமைப்படுத்தி 300 ஆண்டுகள் நாம் அடிமைகளாக வாழ்ந்தோம். மறுபடியும் இந்தியாவை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் விவசாயிகள் எல்லாம் விவசாய நிலங்களை விட்டு வெளியேற்றிவிட்டு மீத்தேன் ஆயில், ஹைட்ரோ கார்பன் போன்றதெல்லாம் எடுத்துட்டு வெளியே விரட்ட பார்க்குறாங்க. அது மட்டும் அதனுடைய நோக்கம் அல்ல. ஹைட்ரோ கார்பன் எடுக்க மட்டும் மத்திய மாநில அரசு நோக்கம் அல்ல. வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக வேலை வழங்காததை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆத்தூர் அருகே உள்ள சேர்ந்தமங்கலம் பஞ்சாயத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக முறையாக சம்பளம் வழங்கவில்லை என பெண்கள் குற்றம் சாட்டி வந்தனர். மேலும் 150 நாட்களுக்கு வேலை வழங்குவதாக தெரிவித்துவிட்டு ஒரு வாரம் மட்டும்தான் வேலை வழங்குவதாகவும் இத்திட்டத்தில் பணிபுரிந்து வரும் பெண்கள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து பலமுறை பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் முறையிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த திடீர் முற்றுகை போராட்டத்தால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. 100 நாள் வேலை திட்டம், 100 நாளும் வேலை தர்றது இல்லை. 150 நாள் வேலைன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஆனால் இவங்க 100 நாள் வேலை எங்களுக்கு தரதில்லை. 100 நாள் வேலைக்கு ஒரு மாதத்தில் ஒரு வாரம் தான் எங்களுக்கு வேலை தராங்க. அந்த ஒரு வார வேலையை வச்சு நாங்கள் எங்கள் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? எங்கள் பிள்ளைங்களை இப்போ தண்ணி வண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. வேலை இல்லாத நேரத்தில் இந்த 100 நாள் வேலை கொடுங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் அப்படி ரூல்ஸ் கொடுக்கல அப்படிங்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும். புதிதாக திறக்கப்பட உள்ள அரசு மதுக்கடைக்கு எதிராக 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இணைந்து தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்பகுதிகளே, சாபக்கேடாக கிராமப்பகுதிகளுக்கு அந்த கடைகளை நீங்கள் வழிய வற்புறுத்தி திணிக்கிறீர்கள். இத்துடன் திண்ணை டு சென்னை செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் செய்தி தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்திலும் பார்க்கலாம். வணக்கம்.